ரொம்ப ஹாப்பியான நியூஸஸ் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. காமெடி எப்படி இருக்கு மக்கள் தான் சொல்றேன். எனக்கு சொல்றவங்க எல்லாம் ரொம்ப ஏதோ கண்ணு கலங்கி இது பாருங்க சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ எல்லாம் லைக் என்ன சொல்றது, குட்டி குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமா தான் இது இருக்கு. எல்லா இடத்துல இருந்தும் அதான் சொல்றாங்க. ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இது இருக்கும் கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா குடும்பங்களோட வந்து இதை பாருங்க. நீங்களே கேட்டீங்களா? அப்படிதானே சொல்றாங்க. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குமார சம்பவம் ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லா ஜெனரேஷன்ஸுமே வந்து இதை பார்க்கலாம், ஃப்ரம் ஸ்மால் கிட்ஸ் டு எல்டர்லி பீப்புள். கண்டிப்பா அந்த படம் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. பிகாஸ் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது அது என்ஜாய் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. யூ ரியலி என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி. எல்லா ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. குமார சம்பவம் பேர் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி சம்பவம் பண்றாங்க? எந்த மாதிரி சம்பவமும் இல்லை. காமெடி சம்பவமும் டிராமா த்ரில்லர் இதுதான் சம்பவம். என்டர்டைன்மெண்ட் தான் சம்பவமே இந்த படத்துல. காமெடி பண்றாங்க இல்ல மக்கள் பேர சம்பவம் பண்றாங்க? இல்ல 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 காமெடி தான் பண்றாங்க. எஸ். ஹீரோ வந்து சீரியல்ல இருந்து வந்திருக்காரு. படம் வந்து சீரியல் தனமா இருக்கா இல்ல சினிமா தனமா? சினிமா தனமா தான் இருக்கு. ஏன்னா டைரக்டர் சீரியல்ல இருந்து வரல. எஸ் இல்ல ஓவராலா பார்க்கும்போது அதாவது சீரியல்ல இருந்து வந்தா இந்த நடிப்பு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் ஒரு நல்ல நடிகர். ஸோ அதுக்கான இந்த கேரக்டருக்கான என்ன நடிப்போ அது கரெக்டா பண்ணிருக்காரு. குடும்ப சென்டிமெண்ட்டும் இருக்கு, காமெடியும் இருக்கு, எல்லாமே சேர்த்து. அது காமெடி வந்து சேர்ந்துதான் போகும் படத்தோட. தனியா ஒரு விட்டு வந்து காமெடி அப்படியெல்லாம் வராது. அந்த சீனோட சேர்ந்து அந்த கதையோட சேர்ந்து போறதுதான் அந்த காமெடி. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. யாரோட ஆக்டிங் பெஸ்ட்? ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து குமரனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சு. குமரவேல் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவங்க அவரை சொல்லவே வேணாம். பட் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அண்ட் எல்லாருமே பாலா சாரா இருக்கட்டும், வினோத் சாரா இருக்கட்டும், தாத்தா நடிச்சவர் அவரா இருக்கட்டும், ஹீரோயின் எல்லாருமே அவங்க கேரக்டர்ஸ் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. சமீப கால படங்கள் பாத்தீங்கன்னா காமெடின்ற பேர்ல டபுள் மீனிங் வசனங்கள் பேசுவாங்க. இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே கிளீன் காமெடி. ஒரு டைலாக் கூட எங்குமே வந்து தப்பா இருக்காது. அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு படத்துக்கு வந்துட்டு ஐயோ குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டோமே இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறாங்க, இல்ல அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி காமெடி இருக்குன்ற மாதிரி எங்கேயுமே இந்த படத்துல இருக்காது. ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கும் சீன்ஸ் கேட்ட பாட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் எதுவுமே ஃபைட் அந்த மாதிரி ஃபைட் இல்ல. படம் வந்து 2 மணி நேரம் தான். ஆமா. பாக்கும்போது கொஞ்சம் லென்த் பண்ணிருக்கலாமேன்ற ஃபீல் வந்து இல்ல போதும். இல்ல கரெக்டா இருந்தது படம். இதுக்கு மேல லென்த் பண்ணாதான் நமக்கு எங்கயாவது மேபி ஏன் எக்ஸ்ட்ரா பண்ணாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். பட் இது கரெக்டா பண்ணனால கரெக்டா இருக்கு. ஹீரோ முதல் படம் எங்கேயாவது இந்த நடிப்பு தெரியல இந்த மாதிரி இல்ல அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ரேட்டிங் கொடுத்தாலும் பாலாஜி சார் வந்து உண்மையிலே சம்பவம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தியோட போறோம். ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்க ஃபேமிலி எல்லாருமே மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். என்டர்டைன்மெண்ட் அப்படி என்டர்டைன்மெண்ட். காசுக்கு பழுது இல்லாம இந்த படத்தை பார்த்துட்டு போலாம். பிரமாதமா கொடுத்திருக்காங்க. டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டும் வேலை வாங்கியிருக்காரு. அவங்க அந்த டேரக்டரோட படம் படுத்துக்கு ரொம்ப பேர் விரும்புவாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் அருமையா பண்ணியிருக்காரு, பிரமாதப்படுத்திருக்காரு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல எடிட்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்து குமரன் வந்து ஃபர்ஸ்ட் படம் ஆக்டிங் மாதிரியே தெரியல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா பண்ணியிருந்தாரு. ஸோ படத்துல மெயினா டைலாக்ஸ், காமெடி, எமோஷன்ஸ் மூணுமே ஆக்சுவலி சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஸோ டைரக்டருக்கு வந்து இந்த டீம் சார்பாக வாழ்த்துக்கள். படம் வந்து 5க்கு கண்டிப்பா வந்து 4 கொடுக்குறாங்க. குமார சம்பவம் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெயின்மெண்டான படம். பாட்டு சீனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப தேவையில்லாத பாட்டு எதுவுமே இல்லை. எல்லாமே சீனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வச்சு ஃபுல்லாவே ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஒரு நல்ல படம். எல்லாம் பார்க்கலாம். 5க்கு 4.5 கொடுப்பேன்.
குமார சம்பவம் படத்தை பார்த்தேன் நானு. நல்லா இருந்தது. அந்த ஒரு துப்பறி கதை மாதிரி அதை கொண்டு போறாங்க. காட்சி அமைப்புகள் வந்து பெரும்பாலும் உட்காந்து பேசுற மாதிரியே வந்தது, கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மற்றபடி யோகி பாபுவோட இது அந்த சிபிஐக்குள்ள வந்து அவர் போய் ஒருத்தர் போறாரு இல்லையா, அவருடைய பங்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த பின்னணி குரல் கொடுத்த யோகி பாபு நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பவித்ராவா நடிச்சவங்க, அவங்க மாமா கேரக்டர் வந்தவர், இந்த தாத்தா ஸ்டார்டிங்ல இருந்தே காமெடியா போகுது. ஆனா படம் வந்து காமெடியா போகுது, இது பண்ணாம. ஆனா பெரியவங்க ரசிக்கலாம் ஒரு தடவை. ஹீரோ நல்லா இருந்தது, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. இன்னும் போக போக வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்னும் அவர் நல்லா பண்ணி இருப்பாரு. அதான் 5 மாசத்துக்கு 3 கொடுத்தேன், அதேதான் கொடுக்கணும். அப்புறம் எப்படி நான் மாத்தி சொல்ல முடியும்? 3 பாஸ் ஆயிடுச்சு, படம் பாஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஹலோ, என் பேரு யாஷ்வன். நான் வந்து இந்த படம் ஆக்சுவலி அமேசிங்கா இருந்தது. நான் வந்து இந்த படம் ஆக்சுவலி நடிச்சிருக்கேன். ஸோ வந்து ஓவரால் அமேசிங் படம். நான் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேயே வந்தேன். இந்த படத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அமேசிங்கா இருக்கு. திஸ் இஸ் அ காமெடி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, ஃபன், டிராமா மூவி. ஒண்ணுமே லாக் ஆகல, அமேசிங்கா போச்சு, ஸ்மூத்தா போச்சு. Actually, the people who did this movies are actually amazing. இந்த படம் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சுக்கா. எல்லா படம் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ரேட்டிங் இந்த படத்துக்கு ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுனால ஃபுல் ரேட்டிங் கொடுக்கலாம். குமரன் சம்பவம் பண்ணிட்டாரு. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்ல, நிறைய படம் நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. வெரி ஆல் தி பெஸ்ட். ஃபேமிலியோட வந்து பாருங்க, நல்ல காமெடி மூவி, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. என்னோட பொண்ணப்பா செம்மையா இருக்கு ப்ரோ. நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். நல்ல ஃபேமிலியோட நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எந்த டென்ஷனும் இல்ல, ஒரு சண்டை ஒரு சத்தம் எதுவுமே கிடையாது. ஃபீல் குட் படம், சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஃபீல் குட் மூவி தான் சொன்னேன். எல்லாமே நல்லா இருக்கும், போர் அடிக்காது. படம் திருப்தி பண்ணி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் அடுத்த நல்ல சூப்பர் படம். நல்ல படம். என்ன சொல்றதுன்னு தெரியல. குமரன் பண்ணிருக்காப்புல. அவர் ஒரு 20 வருஷம் கனவு. நல்ல படம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கொஞ்சம் குமரன் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நேச்சுரலா ஆர்கானிக்கா இருக்கு. படம் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு.